ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு ஃபைனல் இருக்குது. அந்த ஃபைனலுடைய அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்தியா பற்றி பேசலாம். இந்தியா வந்து இந்த சீரீஸில் வந்து வந்து யாரோட தோத்தாங்க? சவுத் ஆஃப்ரிக்காவோட தோத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எங்கே தோத்தாங்க தெரியுமா? சவுத் ஆஃப்ரிக்காவோட தோக்கிறதுக்கு வந்து வார்ம் அப் மேட்சுக்கு நம்மளுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட நடந்துச்சு. அதில் இந்தியா வந்து 230 அடிச்சாங்க, திருப்பி சவுத் ஆஃப்ரிக்கா 210 அடிச்சாங்க. அப்போ நம்ம அடிக்கும் போது நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஈஸியாக அடிச்சுட்டு ஊற்றுனால நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம எப்படி ஜெயிச்சோம், எங்கே நம்ம தப்பு பண்ணோம், எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்து பிளான் பண்ணி ஸ்லோ பாலாக போட்டு நம்ம டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு மோசமான தோல்வியாச்சு. அது ஒன் ஆஃப் த பாடம் தான் நம்மளுக்கு. அதனால இந்தியா ஒரு ஃபைனல் வரதுக்கு மெயின் காரணம். என்ன சொல்ல வரேன்னா, நியூசிலாந்தும் வந்து கூடயும் நம்ம ட்ரை சீரீஸ் நடந்துச்சு. 5 மேட்ச் நடந்துச்சு. அதில் நம்ம ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஒரு மேட்ச் தான் அவங்க ஜெயிச்சாங்க. 4 மேட்சுமே நம்ம டாமினேட் பண்ணி ஜெயிச்சோம். அதனால வந்து நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ், நம்ம யார் எப்படி பிளான் பண்ணுவோம், எப்படி அடிப்போம், எப்படி பவுலிங் போடுவோம், எந்த இடத்துல ஃபீல்ட் செட் பண்ணுவோம், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதனால அதுவும் இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து நியூசிலாந்து கேப்டன் சாண்டன் வந்து செம்மையாக பிளான் பண்ணியிருப்பாரு. இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். என்ன கரெக்டாக சொல்கிறோம்னா நியூசிலாந்துக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியா எங்கேயா கொஞ்சம் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம வந்து பவுலிங்கில் பும்ரா இருக்காருன்ற அவரை மட்டுமே நம்புகிறோம்ல. அவர் எல்லா மேட்சும் அவர் பவுலிங்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இல்லை சொல்ல. பட் பும்ராவை அவங்க நாளைக்கு வந்து அடிக்க வேணாம், அவரை பார்த்து பிளான் பண்ணி சொல்லிட்டு வேற எல்லா பவுலும் அடிச்சுட்டாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்தியாவுக்கு சேசிங் கிடச்சுன்னா இந்தியா தப்பிச்சோம். இந்தியாவுக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடச்சுன்னா நியூசிலாந்து ஈஸியாக சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வருவானுங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாகும். என்னோட பிளான் படி பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துலாம். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி எல்லாரும் அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. வருணுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு குல்தீப் அதை பிளான் பண்ணலாம். இது அவங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கும் நியூசிலாந்துக்கு. ஆனால் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, வின்னிங் டீமோட தான் போகணும்னு நினைப்பாங்க. அந்த டீமோட பிளானை வந்து நியூசிலாந்து வந்து அதான் திங்க் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சூரியகுமார் அதை உடைக்கணும். நியூசிலாந்தில் வந்து இந்தியாவில் வந்து வருண் சக்கரவர்த்தியை உட்கார வச்சுட்டு குல்தீப் அதை எடுத்து வரணும். ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். மற்றபடி 10 பேர் சூப்பராக விளாட்றாங்க, அவங்க அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் பார்த்தோம்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நியூசிலாந்தில் பேய் ஃபார்மில் இருக்கானுங்க. அவங்க 2 பேர்த்தையும் அவுட் ஆகுனா நம்மளுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு டீம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஹிட்டர்ஸ் கிடையாது. சும்மா வந்து ஜஸ்ட்டு இப்போ ரன்ன பால் அடிக்கிறவங்க ஒரு 140 130 அடிக்கிறவங்க தான். ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே 160 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறவங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களை எப்படி அவளுக்கு இந்தியா பிளான் பண்ணணும். கொஞ்சம் இந்தியா எங்கே தப்பு பண்ணாங்கன்னா நம்ம காலி. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா, வின்னிங் சான்ஸ் வந்து நியூசிலாந்துக்கு 60, இந்தியாவுக்கு 40. என்னன்னா இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவுக்கு 40 சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட், இந்த வாட்டி நியூசிலாந்து வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனல் விளாண்டதே கிடையாது. செமிஃபைனல் விளாண்டுருக்கோம், ஃபைனல் வரைக்கும் நம்ம விளாண்டதே கிடையாது. மேபி எனக்கு நான் பார்த்த அளவுக்கு நான் விளாண்டது இல்லை. நீங்கள் எதாவது பார்த்து இப்போ விளாண்டுருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் பார்த்த அளவுக்கு ஃபைனல் விளாண்டது கிடையாது. இந்தியாவும் நியூசிலாந்தும் செமிஃபைனல் தான் விளாண்டுருக்கோம், ஃபைனல் நம்ம விளாண்டதே கிடையாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனல் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ T20 எப்பவுமே வந்து நியூசிலாந்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இந்த மேட்ச் அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல, என்ன இந்தியா பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் மேட்ச் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.